Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரமல் எக் புடிங் தான் பார்க்க போறோம். குக்கர்ல ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி கேரமல் எக் புடிங் செய்யலாம்னு தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன். இது ரொம்ப ஈஸி, ஈவன் பிகினர்ஸ் கூட செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். நல்ல காய்ச்சின பால் வந்து ஒரு 400 ml எடுத்துக்கோங்க. பால் வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். நாலு முட்டை எடுத்துக்கோங்க. 400 ml பால் எடுத்ததுனால நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். சீனி வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து சீனி கூட போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோன்னா முட்டையோட ஸ்மெல் வந்து ரொம்ப தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். சுகர் கேரமலைஸ் பண்ணுறதுக்கு சீனி வந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். தண்ணி வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போது சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. ஃப்ளேம் எப்போவுமே மீடியமாக தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஏன்னா ஈஸியாக வந்து கரிஞ்சிரும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக வந்து நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி ஹனி கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கேரமலைஸ் சுகர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் அதை மோல்ட், நம்ம புட்டிங் எதில் செய்கிறோமோ அந்த மோல்டில் வந்து இதை ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைட்லேயும் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ண விட்டுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறணும். இப்போ இன்னொரு பவுலில் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பால் ஆட் பண்ணிக்கோங்க. பாலையும் சீனியும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சீனி வந்து நல்லா கரையணும், ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு முட்டையாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும், ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா
ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நம்ம புட்டிங் மோல்டில் ஊற்றிடலாம். ஆல்ரெடி கேரமலைஸ் சுகர் ஊற்றி செட் பண்ண மோல்டில் ஊற்றிடுங்க. நம்ம இதை ஸ்டீம் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளாடி இன்னொரு பாத்திரத்துலேயும் தண்ணி ஃபில் பண்ணி ஒரு லிட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் இருந்ததுன்னா ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம அந்த புட்டிங்கை வச்சுட்டு மேலே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 25 மினிட்ஸ் இதை நம்ம குக் பண்ண போகிறோம். ஆனால் வெயிட் போடாதீங்க, வெயிட்டை எடுத்துடணும். வெயிட் எடுத்துகிட்டு ஒரு 25 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு நைஃப் வச்சு ஓரங்களெல்லாம் இலக்கி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா மோல்ட் மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு அதை அப்சைட் டவுனாக மாற்றி எடுத்துக்கோங்க. புட்டிங்கை இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. டேஸ்டியான கேரமல் எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதை சில்லாக சர்வ் பண்ணுங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.